ஆசிரியர் வாசுதேவ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய சீனியர் மற்றும் ஜூனியர் அவர்களுக்கும் கவர்னருடைய என்சிசி கேடட் அவர்களுக்கும் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் இருந்தப்ப ஒரு 50 பேர் தான் இருந்தாங்க. இங்கே வந்து பார்க்கவே நான் கேட்டேன், எல்லாருமே என்சிசியில் இருக்கிறாங்க. ஆமாம் சீனியர், எத்தனை பேர் இருக்கிறாங்க கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 160 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் தான் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன். லோக்கல் தான், ஆனால் இடையில நல்லா வர முடியாத சூழல். இதை பார்த்தா கொஞ்சம் பெருமையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு 50 அப்படிங்கிறத இந்த 50 பேருக்கே நாங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் அந்த அப்போ அந்த நேரத்தில் இருந்தோம். 50 பேர்னா ஒரு 50 பேரும் வர மாட்டாங்க, ஒரு 40 பேர் என்ரோல் ஆகிட்டு அப்படியே 40 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்க்குறப்போ ஒரு 160 மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் எஸ்டபிள்யூ வந்து 80 பேர் இருக்கிறாங்கன்னா அதுவும் என்ன இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா பெண்களும் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் சாதிக்கிறாங்க. என்சிசிங்கிறதுலையும் எந்த விதமான வேறுபாடு இல்லாமலையும் அவங்களும் வந்திருக்காங்க. சரி, நம்ம வந்தாச்சு, இதை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இது இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய லைஃப்பில் அப்ளை பண்ணணும். இந்த நிறையா சொல்லிட்டு இருக்கிறாங்க சீனியர்ஸ் எல்லாருமே. உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கணும். அது இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நான் என்னுடைய மாணவர்களுக்கு வகுப்பறையில் சொல்லக்கூடிய விஷயம் தான், நீ ஒரு கோல் வச்சுக்கிட்டு அந்த கோலை வந்து ஒரு ட்ரீம் பண்ணனா உன்னால் கண்டிப்பாக அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்லையோ 5 இயர்ஸ்லையோ உன்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். டெய்லி உன்னால் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நீ எதை நோக்கி யோசிக்கிறியோ அந்த பிரபஞ்சம் வந்து உன்னை அதை நோக்கி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதே தாட்டை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி அரசு அதிகாரிகளாக வந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த சீனியர் சொல்கிறப்ப ஒரு விஷயம் சொன்னாங்க, டிசிப்ளின் அப்படின்ட்டு, ஒழுக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய மோட்டோவே தான் யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறது தான். ஒற்றுமையும் ஒழுக்கம் தான் நமக்கு அதுதான் இந்த என்சிசி கற்றுத்தருது. அதை நம்ம எப்போதுமே மறக்கக்கூடாது. என்சிசிக்குள்ளே வந்துட்டோம்னா எப்போதுமே யூனிட்டியாக இருக்கணும், அதேமாதிரி டிசிப்ளினாக இருக்கணும். என்சிசி விட்டு வெளியில் போனாலும் அதே விஷயம்தான், யூனிட்டியாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். நம்ம தான் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். அது காலேஜில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம என்சிசி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்பு எடுத்து வைக்கிறேன்.